ஸ்ரீ குருபியோ நமஹா. நான் ஆஸ்ட்ரோமுத்தரம்மா பாலாஜி, ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், கோவையிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டிசம்பர் மாதம் 2025க்கு உண்டான ராசி பலன்கள். இந்த மாதத்தில் கிரகங்களினுடைய அமைவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் கடகராசியிலிருந்து வக்ரகதியில் நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆயாச்சு. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று. அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி தான் மீனராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு கும்பராசியில் இருக்கார். விருச்சிக ராசிக்குள்ள சூரியன், செவ்வாய், சுக்கிரன் அப்படின்ற 3 கிரகங்கள் இருக்கு. புத பகவான் துலாம் ராசியில இருக்கார். சிம்ம ராசியில கேது பகவான். இந்த நிலையில இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் அவங்களுடைய இடத்த மாத்திக்கிறது, நகர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, 5/12/25 அன்று மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் வக்ரமாக, 6ஆம் தேதி விருச்சிகத்திற்குள் புதன், 7ஆம் தேதி தனுர் ராசியில் செவ்வாய் பகவான், 15ஆம் தேதி தனுர் ராசிக்குள்ள சூரிய பகவான் பிரவேசம் பண்றார். ஏன்னா இது மார்கழி மாதம், தனுர் மாதம் அப்படின்னு சொல்றதுனால சூரியன் விருச்சிகத்துக்குள்ள இருந்து தனுர் ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுவார். அடுத்ததாக 20ஆம் தேதி அன்று தனுர் ராசிக்குள்ளே சுக்கிரனுடைய பிரவேசம், 29ஆம் தேதி அன்று தனுர் ராசிக்குள்ளே புத பகவானுடைய பிரவேசம். இப்ப கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அந்த 12 ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரியான சுப அசுப பலன்களை தரும், எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு கலப்பு பலன்களை தான் எல்லா ராசி லக்னங்களுக்குமே தரப்போறது. ஏன்னு கேட்டா, கிரகங்களினுடைய அந்த வக்ரகதியில நகர்றதோ இல்லை அவங்களுடைய அந்த ரெட்ரகேட் முடிஞ்சு ஃபார்வர்ட் மோஷன் அப்படிங்கிறதும், ஏற்கனவே இருந்த விருச்சிக ராசிக்குள்ள இருந்து தான் புதன் வக்ரமாகி துலாத்திற்குள்ள வந்திருக்கார். மறுபடியும் அவர் தன்னுடைய வக்ரம் நிவர்த்தியாகி அவர் விருச்சிக ராசிக்குள்ள போறார். அடுத்தது தனுர் ராசிக்குள்ள போறார். இந்த மாதிரி இந்த கிரகங்களினுடைய வக்ரம், அந்த வக்ர முடிவு, திருப்பி அவங்க ஃபார்வர்ட் மோஷன் போறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த குறிப்பிட்ட கிரகங்களை தன்னுடைய ராசி லக்ன அதிபதிகளாக கொண்ட அந்த ராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப ஒரு குரூஷியலான இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப புத பகவான் அவர் வக்ரமாகி இருக்கும் பொழுது மிதுன லக்னம், கன்னியா லக்னம் 2 பேருக்குமே அது பெருமளவுல ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ராசி லக்ன அதிபதியே புத பகவான் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியவோ அவங்களுடைய அந்த நகர்வையோ நம்ம கணிச்சு பலன் அறிஞ்சுக்கிறதுக்கு எடுத்துக்கணும். இந்த நிலைமையில சனி பகவான் வக்ரமாக இருந்தது ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்டை தான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. இப்ப அவருடைய வக்ர முடிவு நவம்பர் மாதம் நடந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ராகு பகவானிற்கு குருவுடைய பார்வை மறுபடி கிடைக்கிறது. ஆனா அவர் வக்ரமாகத்தான் இருக்கிறார். இருந்தாலும் குருவுடைய அந்த ஒரு கண்ட்ரோல்ல ராகு பகவான் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ராகு தரக்கூடிய பலன்களை குருவும் வக்ரமாக போகும் பொழுது அது எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இத்தனை நாளா சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருந்தது, திரிகோணத்துல இருந்து இயக்கி கொண்டிருந்தார். இப்பொழுது ராகுவை திரிகோணத்திலிருந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். இதுதான் முக்கியமா நம்ம கவனிச்சுக்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு இந்த மாதம் எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் இந்த கார்த்திகையுடைய முக்கியமான நாட்கள் அப்படின்னு வரும் இல்லையா, நம்ம பரணி தீபம், கார்த்திகை தீபம் இதெல்லாம் ஏற்றுறது, திருவண்ணாமலை தீபம், இந்த விசேஷ நாட்கள்லாம் இருக்கு. அதனால அதை யாரும் தவற விட வேண்டாம். அடுத்ததாக தனுர் மாதம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான மாதம், மார்கழி மாதம் அப்படிங்கிறது. கிருஷ்ணரே என்ன சொல்லியிருக்கார், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஏன்னா தேவர்களுடைய அந்த விடியற்காலை பொழுது அப்படின்னு சொல்றது அந்த மார்கழி மாதம் தான். அதனால அந்த நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லிட்டு டெய்லியே எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தேவர்களுடைய உஷத்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதம். அதனால அந்த நேரத்துல அதிகாலை அந்த 4:30-5 மணிக்குள்ள எழுந்து நீராடி நம்ம போய் இறைவனை வழிபாடு பண்றது, பெருமாளை சேவிக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப நம்மளுடைய கர்ம வினைகளை கழித்து நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தையும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நல்ல விதத்தையும், நல்ல விஷயங்களையும், சுபிக்ஷத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு. அதனால இந்த மார்கழி மாதத்தை இந்த டிசம்பர் கடைசி வர அந்த 15 நாட்கள் அதை தவறாம பயன்படுத்திக்கோங்க. அடுத்து தொடர்ச்சியா மார்கழி முடிந்து தை மாதம், மகர சங்கராந்தி எல்லாமே விசேஷமான நாட்கள் தான். ஜனவரி மாதம், இந்த 2025 இந்த கடைசி மாதமான டிசம்பர் மாதம் நமக்கு என்ன சாதக பாதகங்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது
உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கிறவர் மாதத்தினுடைய அந்த பிற்பகுதி 15ஆம் தேதி அன்று அவர் வந்து 5ஆம் இடத்திற்கு போகிறார். குரு பார்வையில் இருக்க போகிறார். எப்பெல்லாம் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு வந்து சுப கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படுகிறதோ அப்போ வந்து ஜாதகர் நல்ல மனநிலையில் இருப்பார். அதாவது ஆரம்பத்தில் எப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே சூரியனுக்கு குரு பார்வை இருக்குது. ஏன்னா அவர் வக்ரமாக கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் திருப்பி வக்ரமாகவே மிதுனத்திற்கு போகும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட 8 நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் 15ஆம் தேதி தனுர் மாதங்கிறதுனால சூரியனுடைய பெயர்ச்சி தனுர் ராசிக்கு போயிடும். அப்போ தனுர் ராசிக்குள்ளேயும் குருவுடைய அந்த நேர் 7ஆம் பார்வைப்படுறது. இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை தான் தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்திற்கு உண்டான செவ்வாய் அவருடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவரும் தனுர் ராசிக்குள்ள 7ஆம் தேதி அன்னைக்கு போயிடுறார். அப்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி 5ல் இருக்கார், 3ஆம் அதிபதி 5க்கு வரார், 2ஆம் அதிபதியும் 5க்கு வரார். உங்களுடைய மன எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா குடும்பத்திற்கான தேவைகளை நிறைவேற்றுவது, பொருள் ஈட்டுவது, சுய முயற்சியினால் நம்ம விரும்பியதை அடைவது, இந்த விஷயங்கள் எல்லாமே கட்டாயமாக நடக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு தடவையும் நம்ம அந்த பலன்களை கேட்டுட்டு கடந்து போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பொருந்தி வரக்கூடியது நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க. ஏன்னா சூரிய பகவான் வந்து உங்களுக்கு அவர் துலாம் மாதம்னு சொல்லும்போது அவர் நீச்சத்தில் இருந்தார் ஐப்பசி மாதம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பின்னடைவை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டோட்டலி நீங்கள் ஆளே வந்து ரொம்ப ஒரு இந்த டிப்ரெஷன் மோடுக்கு போன மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதியோட வலுவை வச்சு தான் அந்த ஜாதகருடைய மனநிலை, அவர் செயலாற்றும் திறன் எல்லாமே அமைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு டாப்பான ஒரு நிலைமையில இருக்கும். உங்களுடைய உடம்பும் மனதும் தெம்பு தைரியத்தோடு இருக்கும். அடுத்தது சொத்து விஷயங்கள் எதெல்லாம் சிக்கல்ல இருந்ததோ அதை விட்டு நான் வெளியில் வரணும், என் கைக்கு அந்த சொத்தில் ஒரு பகுதியாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னுட்டு யாரெல்லாம் அந்த சட்ட சம்பந்தமான விஷயங்களில் மாட்டின்னு இருக்கீங்களோ எல்லாம் வெளியில் வந்துடுவீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக நாங்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓகே ஃபைனல் ஹியரிங் இதோட அந்த விஷயம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் ஓரளவு ரொம்ப நஷ்டப்படாமல் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டம் இதுன்னு கட்டாயமாக நம்ம சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷனில் இருந்த அந்த சிக்கல் அப்படிங்கிறது, ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு நான் அந்த பிரச்சனையில் மாட்டின்ட்டேன், இது என்னோட விஷயமே கிடையாது, அடுத்தவங்களுக்காக நான் வந்து ஒரு கையெழுத்து போட்டேன், அவங்களுக்கு நான் ஒரு ஜாமீன் கொடுத்தேன், ஒரு கேரண்டர் ஷியூரிட்டி போட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா, அதுல இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்துடலாம். குரு பகவான் வந்து உங்களுடைய 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருந்தவர் இப்போ லாபத்திற்கு போகிறார். இப்போது அங்கே அமர்ந்து கொண்டு அவர் 5, 8ஆம் இடங்களையும் 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உண்டானவர் 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். இப்போ உங்கள் மனசு போல விஷயங்கள் வந்து மாறும். அந்த அதாவது நீங்கள் அதோடைய எதிர்பார்த்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவரபிளாக மாறக்கூடிய அது காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதெல்லாம் சிக்கலாக இருந்ததோ ஓகே இதுதான் இனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துடலாம் ஈஸியாக. திருமண முயற்சிகளில் இருந்த தடங்கல்கள் அது எல்லாமே போகும். முதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் வரைக்கும் போய் அதுலேருந்து எப்படி வெளியில் வருவோன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அதை விட்டு வெளியில் வந்துடலாம். அந்த கேஸோடைய அந்த முடிவு அப்படிங்கிறதும் கட்டாயமாக வந்துடும். அடுத்து நீங்கள் மறுமண முயற்சி அப்படிங்கிறத 2026 ஜூன் மாதம் போல் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அப்போ அது சரியாக இருக்கும். அதுவரையும் ஒரு 3-4 மாத காலங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பது அவசியம். இது வந்து திருமணம் மறுமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு இதுதான் சிம்மராசிக்காரர்களுடைய நிலைமை அப்படிங்கிறது. ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இனி யாரும் அதுக்கு போக வேண்டாம். கொஞ்சம் நாட்கள் வந்து ஏன்னா அஷ்டமத்தில் சனி நடந்து கொண்டிருக்கும் போது நம்மளை வந்து ரொம்ப ஒரு பிரத்தியார் மூலமாக ஒரு சிக்கலில் மாட்டி விடுறது அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. உங்களுக்கு வந்து அவர் 6-7க்கு உண்டானவரும் கூட, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய நேரங்களில் அந்த ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு உண்டான சனி தான் போய் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அது ஒரு விதமான லாபத்தை கொடுத்தால் கூட இந்த உறவுகள் மனுஷங்கன்னு வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் அந்த பார்ட்னர்ஷிப்பில் இதெல்லாம் இஷ்யூஸ் வரும். அது உங்களுடைய சுய ஜாதகத்துலேயும் அதுக்கு உண்டான இது இருந்தது அப்படின்னா ரொம்ப மோசமாகவே அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக இதில் என்னென்னா குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கே வந்து சில பேருக்கு வீட்டில் சங்கடங்கள் வந்திருக்கும். சில பேருக்கு குடும்ப உறுப்பினரை இழக்கக்கூடிய நிலை கூட வந்தது. சில சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இது. அப்போ அதிலிருந்தெல்லாம் அந்த ஷாக்கிலிருந்தே மீள முடியாமல் இருந்தவங்க எல்லாருமே ஓரளவு மனதை சரி பண்ணி கொண்டு அந்த குடும்ப உறவு அந்த சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக குழந்தை பேர், இதில் வந்து நிறைய பேருக்கு சிக்கல் இருந்தது. சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகி அதுலேயுமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்ததுங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து நல்ல ஒரு மன திருப்தியையும்
ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களையும், அவங்களோட படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய திருமணம் அப்படின்னு பல பேருக்கு மனசில் கவலைகள் இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அது சம்பந்தமான நிறைய செலவுகள் இருந்தது. சில பேருக்கு குழந்தைகளுக்கு வந்து உண்டான அந்த திருமண முயற்சிங்கிறத பண்ணீங்க அப்படின்னா இப்போ அது பலிதமாகி அவர்களுக்கு ஒரு சுப செலவை நீங்கள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அவர்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு இது நல்ல லாபங்களை அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்தது பூர்வீக சம்பந்தமான விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வந்து லாபகரமாகவே அதனுடைய விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கிறோம், அது பாகப்பிரிவினை சம்பந்தமானது, ஒரு உயில் சொத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். வருமானங்கள் உங்களுக்கு வரும். குடும்பத்தில் மட்டும் ஏதோ ஒரு மனக்குறை ஒன்று இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்தை சனி பகவான் நேர் 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அப்போது ஒரு தேவையில்லாத ஆர்குமெண்ட் அப்படி வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமைதியாக போயிடணும், அதிகமான வார்த்தைகளை விடாமல். இன்னொன்று, உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு உண்டான புத பகவானும் வந்து மாத கடைசியில் அவர் போய் அந்த 5ஆம் இடத்துல உட்காரும்போது சனி பார்வையில் தான் இருப்பார். அப்போ எந்தெந்த கிரகங்களுக்கு சனியுடைய பார்வைப்படுகிறதோ அதன் மூலமாக அந்தந்த பாவகங்களுக்கும் சில சங்கடங்கள் வரும். பொதுவாக சனி பார்வை வந்து அவ்வளோ உச்சிதமானது கிடையாது. ஆனால் அவர் வந்து தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லபடியாக செய்து கொடுப்பார். இடத்திற்குள்ளேயே அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் மனசில் ரொம்ப ஒரு விரக்தியான எண்ணங்களை கொடுப்பார். அப்பப்போ ரொம்ப அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து கஷ்டப்படுவீங்க. ரொம்ப மனசு வந்து திடீர்னு ஒரு கவலைக்குள்ளேயே அமிழ்ந்து போகக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். அப்போ உங்களுக்கும் கணவன் மனைவிக்கும் நடுவில் வந்து ஒரு புரிதல் அப்படிங்கிறதே இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள்லாம் வரும். அது இனி படிப்படியாக மாறும். அதாவது நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். இன்னும் மார்ச் மாதத்திற்கு மேலே இன்னும் நல்ல அந்த சூழ்நிலை நல்ல சுமூகமாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அடுத்து 2026ங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகிறதுனா, கட்டாயமாக குரு பார்வையில் அமரக்கூடிய சனி பகவானாக தான் அவர் இருப்பார். அப்போ அஷ்டம சனி காலம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டால் கூட அப்போது நிறைய சுப விஷயங்கள் வந்து வீட்டில் நடக்கும். அதுக்காக செலவுகள் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த அஷ்டமசனியுடைய தாக்கத்தை குறைக்கும் விதமாக குரு பகவான் வந்து அவரை சாந்தப்படுத்தும் விதமாக இருப்பார். அவர் அப்படியே தன்னுடைய அந்த திரிகோணத்திலிருந்து அவர் வந்து சனி பகவானை பார்ப்பதனால அவருடைய அந்த சிக்கல்கள், ஆரோக்கியத்தில் இருந்த அந்த ஒரு உடம்பு நசிந்து போகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அவங்க நல்ல தைரியமாக தெம்பாக எல்லா வேலையும் பார்த்தவங்கள ஆள் அப்படியே ஒரு அவங்கள ரொம்ப அப்படியே அலக்கழித்து ரொம்ப சங்கடப்படுத்தி, நம்ம சொல்லுவோம்ல இருதலை கொள்ளி எறும்பு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு தமிழில். 2 பக்கமும் ஒரு இதில் நெருப்பு வச்சுட்டு நடுவில் ஒரு எறும்பு மாட்டின்டா எப்படி இருக்கும் அதோட நிலைமை, அந்த மாதிரி மாட்டின் தவிக்கிறது தான் இது. அந்த 8ஆம் இடம்ங்கிறது வந்து பொதுவாகவே நம்மளை வந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தான், அதோடைய டிஸ்கிரிப்ஷனே அதுதான், போராட்டம். அசிங்கம், அவமானம் அதெல்லாம் இல்லை. அந்த போராட்டம் அப்படிங்கிறது சனி பகவான் வந்து வச்சு செஞ்சுருக்கார். கடகராசி, சிம்மராசி, விருச்சிகம் 3மே வந்து எப்படிதான் அதுலேருந்து வெளியில் வருவோம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அந்த சனி ராகு சம்பந்தத்தில் மாட்டின் முழிச்சிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு பெரிய விமோச்சனம் தரக்கூடிய காலமாகவே இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் அதற்கு உண்டான ஒரு நம்பிக்கையை மனதில் விதைப்பதாக அமைந்திருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.